Audio Jungle. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரோடு கடை காளான் வந்து நம்ம வீட்டில் எவ்வளோ சிம்பிளாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து மஷ்ரூம் எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு பேக்கெட்டுங்க, 200 கிராம்ஸ். இது வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதே மாதிரி அதே அளவுக்கு வந்து கூஸ் எடுத்துக்கோங்க. அதையும் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதில் வந்து 2 பெரிய வெங்காயம், அதையும் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கரம் மசாலா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கோங்க. இது எல்லாமே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்ற வேண்டாம், அதுலேயே வந்து தண்ணி வரும். ஸோ அதனால் தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி கையிலையும் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. மாவு வந்து ரொம்ப அதிகமாக தேவையில்லைங்க, இந்த அளவுக்கு போட்டாவே போதும். இப்போ வந்து ஒரு பேனில் வந்து ஆயில் விட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஆயில் சூடாயிடுச்சான்னு செக் பண்ணிக்கலாம். சூடாயிடுச்சு. இப்போ வந்து பாருங்கள், இந்த மாதிரி பக்கோடா சைஸில் வந்து சின்ன சின்னதாக போட்டு எடுத்துக்கலாங்க. நல்லா வந்து நமக்கு கிறிஸ்பியாக வரணும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த ரோட் சைட் காளான் வந்து மோஸ்ட்லி எல்லாருக்குமே இந்த ரெசிபி வந்து பிடிக்குங்க, சின்ன பொண்ணுலேருந்து பெரியவங்க வரைக்கும். அதை வந்து நம்ம வீட்லேயே வந்து ரொம்ப ஹைஜீனிக்காக வந்து செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். பாருங்க, நல்லா வந்து நமக்கு கிறிஸ்பியாக வந்து வந்துடுச்சு. முறைன்னு வந்து ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ வந்து இது எடுத்துடலாங்க. நம்ம ஒரு பிளேட்டில் போட்டுடலாம். இப்போ இதே மாதிரி மீதி இருக்க மாவையும் நம்ம போட்டுடலாங்க, காளானையும். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.
இதையே வந்து டீப் ஃப்ரை பண்ணி நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ வந்து வேறு ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் அதில் வந்து ஒரு பெரிய வெங்காயம் அதையும் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இதை வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணால் போதும். அது ஃப்ரை ஆனதும் மசாலா ஐட்டம் போட்டுக்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டு, சீரகத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கரம் மசாலா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன், சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு இதுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதையும் 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க மசாலா வைக்கிறதுக்கு. இதையும் வந்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. மசாலா வெந்ததும் இப்போ இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் போட்டுக்கோங்க. இதையும் வந்து நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் இது வாட்டர் இது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த லிக்விட் வந்து இதில் ஊற்றிடுங்க. நமக்கு வந்து அது வந்து கொஞ்சம் திக்காகும், அதுக்கோசரம் தான் இது ஊற்றுறது. பாருங்கள், நல்லா வந்து திக்காகிடுச்சு. இதில் வந்து கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமை வந்து போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த மாதிரி நல்லா குத்தி விடுங்க, உடச்சி விடுங்க. ரொம்ப டேஸ்டியான ரோடு கடை காளான் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. கொத்தமல்லி தூவிக்கலாம். பார்க்கவே இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், இன்னும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வெங்காயம் கொத்தமல்லி எல்லாம் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.